கைகளை தட்டி அந்நிய பாஷை പറഞ്ഞ ആരാച്ചേ? புறக்கணிக்கப்பட்ட யாராவது இங்க இருக்கிறீர்கள் என்றால் கையை தட்டி அந்நிய பாஷை சொல்லி ஆராதிங்க. அப்பന്റെ അമ്മയുടെ മുമ്പിൽ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട മകനേ, தகப்பனுக்கு தாய்க்கு முன்பாக புறக்கணிக்கப்பட்ட மகனே, സഹോദരങ്ങളുടെ നടുവിൽ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട സഹോദരാ, ஆமென், சகோதரர்கள் நடுவிலே புறக்கணிக்கப்பட்ட சகோதரா, സ്കൂളിൽ ടീച്ചർമാരുടെ മുമ്പിൽ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട ബ്രദറെ, ஸ்கூலிலே டீச்சர்கள் முன்பதாக ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பிரதரே, ഓഫീസിൽ റിജക്ഷൻ അനുഭവിക്കുന്നു, ஆபீஸ்ல நீங்க புறக்கணிக்கப்படுதல் அனுபவிக்கிறீங்க. എവിടെയാണ് നീ റിജക്ഷൻ അനുഭവിക്കുന്നത്? எங்க புறக்கணிக்கப்படுதல் நீங்க അനുഭവിக்கிறீங்க? നിന്നോട് എനിക്കൊരു ദൂത് പറയാനുണ്ട്. உங்களிடத்தில் இந்த பகலில் நான் ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்ல விரும்புகிறேன். Man rejected you, அவன் மனுஷன் உன்னை புறக்கணிப்பான். God selected you, ஆனால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளார். கரங்களை அடிச்சு பாரு, கையை தட்டி சொல்லுங்க. Man rejected you, மனுஷன் உன்னை புறக்கணித்தான். God selected you, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ഹല്ലേലൂയ. അയ്യോ ഇങ്ങനെ ആരാച്ചാ പോരാ, இப்படி ஆராதித்தா பத்தாது. ദൈവം നിന്നെ സെലക്ട് ചെയ്താൽ, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால், ഒന്ന് നീ പ്രീസ്റ്റ് ആയി മാറും, ஒன்று நீ ஆசாரியனா மாறுவாய், അല്ലെങ്കിൽ നീ ഒരു കിങ് ആയി മാറും, அல்ல என்றால் நீ ஒரு ராஜாவாய் மாறி விடுவாய். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. വിശ്വസിക്കുന്നവർ விசுவாசிக்கிறவர்கள் കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. சொல்லுங்க. മനുഷ്യൻ ലേവിയെ റിജക്ട് ചെയ്തു, மனுஷன் லேவியை புறக்கணித்தார். ദൈവം ലേവിയെ ஆனால் தேவன் இந்த லேவியை പുരോഹിതനായി മാറ്റി, ஆசாரியனை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. ജീസസ്. இயேசுவின் நாமத்தில் நல்ல கையை தட்டி துதிங்க. யாரும் சும்மா கை கட்டி இருக்காதீங்க. നിന്റെ ശത്രുവിന്റെ മുമ്പ് ഞാൻ നിനക്ക് മേശ ഒരുക്കും. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உனக்காக பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன். Come on church, കരമടിച്ചു പറ. Come on സഭയെ கையை தட்டி சொல்லுங்க. നീ എവിടെയാണോ അപമാനിക്കപ്പെട്ടത്, எங்கே அவமானப்படுத்தப்பட்டாயோ, എവിടെയാണോ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടത്, எங்கே நீ புறக்கணிக்கப்பட்டாயோ, എവിടെയാണോ തള്ളപ്പെട്ടത്, எங்கே தள்ளப்பட்டாயோ, അമേരിക്കയിലല്ല, நீ അമേരിക്കാவில் அல்ல, യുകെയിലല്ല, യുകെவில் அல்ல, നീ എവിടെയാണോ തള്ളപ്പെട്ടത്, எங்கே ஒதுக்கப்பட்டாயோ, എവിടെയാണോ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടത്, எங்கே புறக்கணிக்கப்பட்டாயோ, അവന്റെ നടുവിൽ அவர்கள் நடுவிலே ദൈവം നിനക്ക്, தேவன் உனக்கு പന്തി ആയത്തപ്പെടുത്തും. பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். Come on, come on, receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், அபிஷேகம் வளர்த்தும். அபிஷேகம் தான் சகல காரியத்தையும் செய்யும். ഈശായിയും അമ്മയും ദാവീദിനെ റിജക്ട് ചെയ്തു. ஈசாயும் இந்த தாவீது, ஹல்லேலூயா, தாயும் இந்த தாவீதை புறக்கணித்தார்கள். Man rejected David. மனுஷன் இந்த தாவீதை புறக்கணித்தான். God selected him. ஆனால் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். രാജാവായി സെലക്ട് ചെയ്തു. அவர் ராஜாவாக அவனை தெரிந்து கொண்டார். വിശ്വസിക്കുന്നവർ കരം പിടിച്ച് പറ. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி சொல்லுங்க. നീ വീട്ടിൽ നിന്ന് പുറത്താക്കപ്പെട്ടു എങ്കിൽ, நீ வீட்டில் இருந்து புறக்கணிக்கப்பட்டாய் என்றால், നിനക്കൊരു കൊട്ടാരം ഓപ്പൺ ആയി കിടക്കുകയാ. உனக்காக ஒரு அரண்மனை திறக்கப்பட்டிருக்கிறது. വീട് നിന്റെ പുറത്താക്കിയാൽ, வீடு உன்னை துரத்தி விட்டால், ആമേ അരമനയുടെ വാതിൽ തുറന്ന് அரண்மனையில் வாசலை திறந்து നിന്നെ അനുഗ്രഹിക്കുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Praise the Lord. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. ആമേൻ. പുറപ്പാട് 32 അധ്യായം വായിക്കുമ്പോൾ, யாத்திராகமம் 32 அதிகாரத்தை வாசிக்கும்போது, സീനായ് പർവ്വതത്തിൽ കയറിപ്പോയ മോശ, சீனாய் பர்வதத்துல ஏறி போன மோசே 40 ദിവസവും ദൈവത്തോട് സംസാരിച്ച് 40 இரவும் 40 பகலும் தேவனோடு பேசி 10 കൽപ്പനയുമായി ഇറങ്ങി വരുമ്പോൾ, 10 கற்பனைகளையும் பெற்றுக்கொண்டு இறங்கி வரும்போது, താഴ്വരയിൽ ഭയങ്കര സെലിബ്രേഷന്റെ ശബ്ദം കേൾക്കുകയാണ്. இங்க பள்ளத்தாக்கிலே பெரிய அடிவாரத்துல பயங்கர கொண்டாட்டத்தின் சத்தம் கேட்கிறது. മോശ ജോഷുവയോട് ചോദിച്ചു, மோசே யோசுவாவை பார்த்து താഴെ கேட்டார், എന്താ ഭയങ്കര ബഹളം? கீழே என்ன பயங்கர சத்தமா இருக்குது? ജോഷുവ പറഞ്ഞു, யோசுவா சொன்னார், അവര് കാളക്കുട്ടിയെ ഉണ്ടാക്കി ആരാധിക്കുക. அவர்களை கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி ஆராதிக்கிறார்கள். മോശയ്ക്ക് ദേഷ്യം വന്നു. மோசேக்கு கோபம் வந்தது. കോപത്തോടെ നിൽക്കുമ്പോൾ, கோபத்தோடு இருக்கும்போது മോശയോട് ദൈവം പറഞ്ഞു, மோசேயிடத்தில் தேவன் சொன்னார், എന്റെ പക്ഷത്ത് മാറി നിൽക്കേണ്ടവനെ സെലക്ട് ചെയ്യാൻ പറഞ്ഞു. என் பட்சத்தில் உள்ளவர்களை அவர்களை தெரிந்து கொண்டு ஒரு பக்கத்துல இருக்கும்படியாய் சொன்னார். ഇസ്രായേൽ ജനം മുഴുവനും, இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் ഈ കാളക്കുട്ടിയുടെ നടുവിൽ നൃത്തം ചെയ്ത് അവർ അവരുടെ ദൈവത്തെ ആരാധിക്കും. காளை கண்டுக்கு முன்பதாக ஆமென் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது, ഇസ്രായേൽ ദൈവത്തെ ആരാധിക്കുമ്പോൾ, எகிப்து தேவனை ஆராதிக்கும் போது, മോശ വിളിച്ചു പറഞ്ഞു, மோசே கூப்பிட்டு சொன்னார், ദൈവത്തിന്റെ പക്ഷത്ത്, தேவனுடைய பட்சத்தில் 100% ஆமென் 100% മാറി നിൽക്കാൻ തയ്യാറുള്ളവർ, ஆமென் ஒதுங்கி நிற்க விரும்புகிறவர்கள், മാറി നിൽക്കാൻ തയ്യാറുള്ളവർ, விலகி நிற்க விரும்புகிறவர்கள், ആമേൻ, മാറി നിൽക്കാൻ പറഞ്ഞപ്പോ, ஆமென் அவருடைய பட்சத்தில் நிற்க சொன்னபோது, അതുവരെ സെലിബ്രേഷൻ ഇല്ലാതെ, அதுவரையில் கொண்டாட்டமே இல்லாத സൈലന്റ് ആയിട്ടിരുന്ന ലേവി அமைதியாக இருந்த லேவி ചാടി എഴുന്നേറ്റിട്ട് പറഞ്ഞു, உதித்து எழும்பி சொன்னான், അപ്പൻ എന്നെ ശപിച്ചു
എങ്കിലും தகப்பனை சபித்தான் என்றால் എന്നെ നിന്ദിച്ചു എങ്കിലും என்னை நிந்தித்தான் என்றால் എനിക്ക് റിജക്ഷൻ ഉണ്ടെങ്കിൽ எனக்கு புறக்கணிக்கப்பட்டது என்றால் ഒറ്റപ്പെടൽ ഉണ്ടെങ്കിൽ தனிமை உண்டு என்றால் വേദന ഉണ്ടെങ്കിൽ வேதனை உண்டு என்றால் ദൈവത്തിന്റെ കൂടെ നിൽക്കുവാൻ தேவனோடு கூட நிற்க ഞാനുണ്ട്. நான் இருக்கேன். കരം അടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுங்க. പ്രശ്നത്തിന്റെ നടുവിൽ, பிரச்சனை நடுவிலே, സാഹചര്യത്തിന്റെ നടുവിൽ, சூழ்நிலை நடுவிலே, വേദനയുടെ നടുവിൽ, வேதனை நடுவிலே ദൈവത്തിന്റെ പക്ഷത്ത് தேவ பட்சத்தில் മാറി നിൽക്കാൻ നീ തയ്യാറാണോ? அவருடைய பட்சத்தில் இருக்க நீ விரும்பினால் Praise the Lord. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. പെട്ടെന്ന് திடீரென்று മോശ ഒരു ദൈവ ശബ്ദം കേൾക്കുക. மோசே ஒரு தேவ சத்தத்தை கேட்கிறார். ദൈവം മോശയോട് സംസാരിച്ചു. தேவன் மோசேயோடு பேசுகிறார். Moses, மோசே അഹരോനെ സെലക്ട് ചെയ്. ஆரோனை தெரிந்து கொள். Select him. அவனை தெரிந்து கொள். Select him. அவனை தெரிந்து கொள். Anointed him. அபிஷேகம் பண்ணு. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுங்க. ദൈവത്തിന്റെ പക്ഷത്ത് 100% മാറി നിൽക്കാൻ തയ്യാറുള്ളവർ കരമടിച്ച് தேவன் பட்சத்துல 100% வந்து நிற்க ஆயத்தமுள்ளவர்கள் கையை தட்டி தேவனை துதிப்போம். ദൈവത്തിന്റെ കൂടെ നിന്ന്, தேவனோடு கூட நின்று ദൈവത്തിന്റെ വേല ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നു தேவனுடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்கள் കരങ്ങളെ അടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுவேன். ഞാനുണ്ട് കർത്താവേ. ஆண்டவரே உமக்காக நான் இருக்கிறேன். ഒറ്റക്കിരുന്ന് കരഞ്ഞ ലേവിയുടെ അടുക്കൽ കർത്താവ് ഇറങ്ങി വന്നിട്ട് പറഞ്ഞു, ஒண்டியாய் அழுது கொண்டிருந்த அந்த லேவி இடத்துல தேவன் வந்து சொன்னார், നിനക്ക് അപ്പനില്ല അല്ലേടാ, உனக்கு தகப்பன் இல்லடா, രൂപൻ ഇല്ല അല്ലേ, உனக்கு ரூபன் கிடையாதுல, ഷിമയോൻ ഇല്ല അല്ലേ, சிமியோன் இல்லல்ல, ஆமே, നിനക്ക് ഞാനുണ്ട്. உனக்காக நான் இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன், I am with you. நான் உன் கூட இருக்கேன். ഈ ലേവി മാറിയിരുന്ന് പറഞ്ഞ എങ്ങനെയാ അറിയാമോ? இந்த லேவி ஒதுங்கி போய் சொன்னது என்ன தெரியுமா? ദൈവമേ, ஆண்டவரே, യഹൂദയ്ക്ക് யூதாவுக்கு ആ മല കിട്ടി, அந்த மலை கிடைச்சிருச்சு, രൂപേന് ரூபனுக்கு ആ കുന്ന് കിട്ടി, அந்த குன்று கிடைத்தது, ഷിമയോന് சிமியோனுக்கு ഒരു നീരുറവ കിട്ടി, ஆமே ஒரு நீரூற்று கிடைத்தது, നഫ്താലിക്ക് நப்தலிக்கு താഴ്വര കിട്ടി. பள்ளத்தாக்கு கிடைத்தது. ഇങ്ങനെ ഓരോ ഓഹരിയെ കുറിച്ച് അവൻ പറയും. இப்படி ஒவ்வொரு பங்கு வீதத்தை குறித்து கிடைக்க வேண்டிய சொத்துக்களை குறித்து അവന് അത് சொல்றார். കിട്ടി, அவனுக்கு அது கிடைச்சது, അവന് ഇത് കിട്ടി, அவனுக்கு இது கிடைச்சது, അവൻ അപ്പുറത്ത് കിട്ടി, அவனுக்கு அந்த பக்கம் கிடைச்சது, ഇപ്പുറത്ത് കിട്ടി. இந்த பக்கம் கிடைச்சது. ഞാൻ എങ്ങനെ ജീവിക്കും? நான் எப்படி வாழ்வேன்? അപ്പൻ എനിക്ക് ഒരു ഷെയർ പോലും തന്നില്ല. தகப்ப எனக்கு எந்த சொத்தும் தரல, എന്റെ അപ്പൻ എനിക്ക് ഒരു ഷെയർ പോലും തന്നില്ല. தகப்ப எனக்கு எந்த சொத்துமே தரல. ആ വേദനയോടെ ഇരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? அப்படிப்பட்ட வேதனையோடு யாராவது இருக்கீங்களா? ദൈവം ലേവിയുടെ അടുക്കൽ വന്നിട്ട് പറഞ്ഞു, தேவன் லேவியின் அருகே வந்து சொன்னார், ഞാനാണ് നിന്റെ ഷെയർ. நான் தான் உன் சொத்து, I am your property. நான் தான் உன் சொத்து, I am your property. நான் தான் உன் சொத்து. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுங்க, ഞാനേ നിന്റെ ഓഹരി. நான் தான் உன் சொத்து. ஹல்லேலூயா. കരം ശക്തിയോടെ അടിച്ചു. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை நல்லா தட்டி சொல்லுங்க, ഞാനേ നിന്റെ പ്രോപ്പർട്ടിയാണ്. நான் தான் உன் சுதந்திரம், ഞാൻ നിന്റെ കൂടെ ഉണ്ട്. நான் உன் கூட இருக்கேன். Praise the Lord. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா.